குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள், நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு காத்து கொண்டிருக்குது. ஏன் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதில் நீங்கள் இது வரைக்கும் கேட்காத விஷயங்கள்லாம் கேட்பீங்க, பெரிய அதிசயங்கள்லாம் கேட்பீங்க, உண்மைகள் கேட்பீங்க, சரித்திரத்துலேருந்து கேட்பீங்க. சரித்திரத்துலேருந்து கூட நிறைய விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் போய் எல்லாம் என்ன சொல்கிறது, எல்லாம் சடங்கு சம்பிரதாயத்திலேயே ஊறி போயிட்டோம். நம்ம அதுக்குள்ளே மூங்கி போயிட்டோம். நம்ம அதை செஞ்சுட்டு அப்படியே கடவுள் வருவாரான்னு பார்க்குறோம். நம்ம சித்தாந்தம் வேதாந்தம் பின்னாடி ஓடுறோம். ஓகே, எதனா ஒரு சித்தாந்தம் யாருன்னா சொன்னால் அது பின்னாடி ஓடிட்டுருக்குறோம். நான் சொல்வேன், சித்தாந்தத்தை தேடுறதை விட, வேதாந்தத்தை தேடுறதை விட சரித்திரத்தை தேடுங்க. சரித்திரம் உங்களுக்கு பல உண்மைகளை சொல்லும். பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தோடு இதை கேட்கணும். நிச்சயமாக அதை கவனமாக கேட்டிங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். ஏன்னா தெரியாத விஷயங்கள் தெரிய தெரிய உங்களுக்கு பலம் அதிகமாகி கொண்டே வரும். அப்பொழுது தான் கடவுள்னாலே என்னன்றதை கான்செப்டே உங்களுக்கு புரியும். அதனால தான் இதை பயங்கர ஆழமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இது ஆராய்ந்து அறியப்பட்டது, இது ஆராயப்பட்டது. 20 வருஷம் ஆராய்ந்து கண்டுபிடிச்சது, 25 வருஷம் அதை அனுபவித்திருக்கிறோம். அதனால் அவங்க எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, கடவுளையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் உள்ளே எடுத்துக்கிட்டவங்க, என் கூட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி உள்ளே எடுத்துக்கிட்டவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, அவங்களுக்கு தெரியாத ஒரு அதிசயம் என்னென்னா, இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் அவர்களுக்குள்ளே வந்து உட்கார்ந்து விட்டார். அது அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். அதை இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்தை படைத்தவன் அவர்களுக்குள்ளே வந்து உட்கார்ந்து விட்டான். கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவரை சரியாக புரிந்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் உள்ளே யார் இருக்கிறது? இந்த இந்த அகில பிரம்மாண்டத்தையே படைத்தவர் இல்லையா? அப்போ எவ்வளோ தைரியமாக நம்ம இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதுதான் பெரிய வித்தியாசம். உலக மனிதர்கள் போல அல்ல நாம் உலக மனிதர்கள் அல்ல. உலக மனிதர்களை விட 10,000 மடங்கு சக்தி வாய்ந்தவர்கள். அதுதான் உண்மை. இங்கே வந்து நம்ம கிளாஸில் உட்காந்து எடுத்தவங்க இருக்கிறாங்க. எல்லாட்டையும் நிறைய பேர் இருக்காங்க. வெளியூர்லலாம் நிறைய பேர் இருக்காங்க. நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து புரிந்து கொண்டு, கடவுளானவர் புரிந்து கொண்டு, பிள்ளையானவரை புரிந்து கொண்டு, உயிரானவரை புரிந்து கொண்டு, எல்லாம் தெரிந்து கொண்டு, உண்மையாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒத்துக்கொண்டவர்கள், உள்ளே எடுத்துக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன அதிசயம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை படைத்தவரே உள்ள வந்து உட்கார்றன்னு அர்த்தம். அப்போது என்ன வேணால் செய்யலாம், எது வேணால், என்ன தேவையோ அது நிச்சயமாக கடவுளுக்கும் பிடிக்கும் என்றால், உங்கள் தேவை கடவுளுக்கும் பிடிக்க வேண்டும். பிடிக்கும்னா நிச்சயமாக அதை அச்சீவ் பண்ணலாம். அந்த பலம் உங்களுக்குள்ளே வந்திருக்கு. இதை வந்து கிடைக்காத நிறைய பேர் சடங்கு சம்பிரதாயம் பண்ணி பூஜ்யம் பண்ணி ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு நடந்துட்டுருக்காங்க பாருங்கள். அவர்கள் ஏமாற்றப்பட்டவர்கள். இந்த பலத்தை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான வெற்றி வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்வாங்க. இது வந்து நான் சும்மா சொல்லுங்க, இந்த மாதிரி வாழ்ந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம், கண்ணால் பார்த்துருக்கோம். அண்ட் ஆயிரக்கணக்கான ஜனங்க எங்கள் கூட வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கெல்லாம் மேலே நாங்கள் 2 பேர் அதுக்கு உதாரணம். இதுக்கு மேலே என்ன வேணும்? சந்தோஷமாக இருக்கிறோம், எக்கச்சக்கமான சந்தோஷமாக இருக்கிறோம். தேவையானது எல்லாம் கிடைக்குது, நிம்மதி கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது, ஆரோக்கியம் கிடைக்குது, கேட்டதெல்லாம் கிடைக்குது, வெற்றி பெறுகிறோம். அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் இருக்கிற விஷயம் இங்கே அது புரிஞ்சுக்கணும். அதை தெரிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொல்கிறேன். இதில் நிறைய உண்மைகள், அதாவது சரித்திர பிரகாரமாக பார்த்துருக்குறோம். இவ்வளோ பெரிய உண்மைகள்லாம் நடந்திருக்கு. அதாவது ஒரு ராஜா, செனக்கிரமின் ராஜா அட்டாக் பண்ணுறான். எசேக்கியான்ற ஒரு ராஜாவை அட்டாக் பண்ணுறான். பயங்கரமான அட்டாக் நடக்குது. அட்டாக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான், அவன் வந்து கடவுளை தெரியாதவன், ஓகே, கடவுளே இல்லாதவன். ஆனால் இந்த எசேக்கியான்ற ராஜா கடவுளுக்குள்ளே இருக்கிறவன், கடவுளுக்காக வாழுறவன்.
அவங்ககிட்ட வந்து சொல்கிறான், உன் நாட்டையே அழித்து விடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறான். பல விஷயங்கள சொல்லி, பல பல விஷயங்கள சொல்லி பயமுறுத்துறான். அப்போது இவன் என்ன பண்ணுறான், கடவுளோட ஆள் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு, என்னங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான், கடவுள் என்ன பண்ணுவார், நடக்குமா அப்படின்லாம் ஒரு ஒரு சின்ன டவுட்டோட கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, ஒரு ஏரோ கூட, ஒரு அம்பு கூட உன்னோட நாட்டுக்குள்ளே அவங்ககிட்டருந்து வராது. அவன் காலடி கூட உன் நாட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அதிர்ஷ்டம் என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு ராத்திரி 1,85,000 சோல்ஜர்ஸ் ஆன் த ஸ்பாட்லேயே செத்துட்டாங்க. எப்படி தெரியுமா? கடவுள் ஒரே ஒரு தூதன் அனுப்பிச்சார். ஒரே ஒரு தேவதூதன் அனுப்பிச்சார். அவ்வளோதான். அந்த தேவதூதன் பறந்தான் பாருங்க அவங்க மேலே. எல்லாருமே அவுட். இது உண்மையாக நடந்தது. அந்த செனாக்கிரேப் உடனே அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டான். அவன் நாட்டுக்கு போனான். அவன் நாட்டுக்கு போனோடனே அவன் 2 பசங்க அவனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவனோட சாமியை போய் கும்பிட போனான் பாருங்க. 2 பசங்க பின்னாடி வந்து குத்தி கொன்னுட்டாங்க. உண்மையாக நடந்தது. அப்போது ஒரு ஒரு தேவதூதம் வந்தாலே இவ்வளோ பவரு. அப்போது உங்களுக்குள்ள கடவுளே வந்து உட்கார்ந்துருக்கிறாருன்னா, எவ்வளோ தேவதூதர்கள் நீங்கள் அனுப்ப முடியும் தெரியுமா? ஒரு விஷயத்துக்கு, உங்கள் விஷயத்துக்கு கெட்ட சக்தியை கூண்டோடு அழிக்க முடியும். அப்படித்தான் நாங்கள் எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு கமாண்டு கொடுத்தா அங்கே இருக்கிற எல்லா கெட்ட சக்தியும் அழிந்து அந்த விஷயம் ஓப்பன் ஆகி எங்களுக்கு கிடைக்கும். அதோட நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அற்புதமாக கொடுத்துருக்கிறார். 25 வருஷமாக அனுபவிச்சுருக்கிறோம். இதை சொல்லிட்ட அப்புறம், இவ்வளோ சொல்லிட்ட அப்புறமும் யோசிக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்தா தான் சிரிப்பு வருது. நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டே போகலாம், வேணாம் அப்படின்றாங்க பாருங்கள். அவங்க எப்படிப்பட்ட கெட்ட சக்தியோட பிடியில் இருக்கிறாங்கன்னு தெரில. அதனால் தப்பித்தவர்களுக்காக நன்றி. தப்பித்து இந்த பலத்தை எடுத்துக்கொண்டவர்களுக்கு மிகவும் மிகவும் வாழ்த்துக்கள், பெரிய வாழ்த்துக்களை சொல்ல விரும்புகிறேன். என்றால் உங்களுக்கு அவ்வளோ பலம் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் எது வேணால் செய்ய முடியும். அதை நீங்கள் முழுவதுமாக நம்ப வேண்டும். ஏனென்றால் உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறது யாருன்னா, இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர். அதனால் உங்களுக்கு என்ன வேணால் செய்கிறது அதிகாரம் இருக்குது. அப்போ அவர் இருக்காருன்ற அந்த பயத்தோடு நீங்கள் நடக்க வேணும், பக்தியோடு நடக்க வேண்டும். அந்த அந்த அதிகாரம் நீங்கள் எடுக்கணுன்னா நிச்சயமாக அவர்கிட்ட பவ்யமாக நடந்து கொண்டு அவருடைய விஷயங்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு நல்லபடியாக முன்னாடி போனீங்கன்னா பெரிய விஷயங்களை செய்யலாம். எல்லாரையும் வரவேற்கிறோம். யாரெல்லாம் இந்த வாரத்தில் வரீங்களோ அவங்க கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் பேர் டைம் கொடுத்துருக்கீங்க. தராதவங்க டைமும் டேட்டும் நாளும் கொடுங்க. நிச்சயமாக அது தேவை. ஏன்னா திடீர்னு சடனாக வந்து நிற்காதீங்க. நீங்கள் எப்போவும் வர்றவங்களா இருந்தால் கூட சடனாக வந்து நிற்காதீங்க, சடனாக வந்து சொல்லாதீங்க, இந்த டைம் தான் எனக்கு தெரியாது அவங்களுக்குன்னு சொல்லிடாதீங்க. ஏனென்றால் நடுவில் யாருன்னா வந்தாங்கன்னா நாங்கள் எஸ்ன்னு சொல்ல வேண்டி வரும். ஏன்னா நீங்கள் வரீங்களா வரலையான்னு தெரியாது. அதனால தான் இந்த டைமை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நிச்சயமாக கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்றைக்கி ரெகுலராக வரவங்க ரெகுலராக வாங்க, அது உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் இந்த மெசேஜை ரெகுலராக கேளுங்க. எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.